வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நத்திங் மொபைல் ஃபோன் இப்போ லான்ச் ஆக போகுது. நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மாடலை அவங்க இன்னும் சில நேரங்களில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற போது கூட லான்ச் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மொபைல் ஃபோனை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். மொபைல் ஃபோன் நான் ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆர்டர் பண்ணி ரிவ்யூ போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுக்கு பயங்கரமான ஒரு ஹைப்பு. மொபைல் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஹைப்பு விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னா அதுக்காக விழுந்து அதுக்காக பறிஞ்சு பேசுறது, அவங்களுக்காக அந்த கம்பெனிக்காக முட்டு கொடுத்து பேசுறது, பல விஷயங்கள் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி என்னுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதை வச்சு என்னுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நத்திங் அப்படிங்கிறது யாரு, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, எதுக்காக மக்கள், அதாவது ஒருத்தர் மேலே நம்ம ஃபேனாக இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனியும் அந்த ப்ராடக்ட் நமக்கு பிடிச்சிருச்சு, அந்த கம்பெனியோடைய ஃபேனாக இருக்கலாம். எதுவுமே அவங்க ப்ரூவ் பண்ணலையே. ஒரே ஒரு டிடபிள்யூஎஸ்லாம் லான்ச் பண்ணாங்க. மொபைல் ஃபோனும் அவங்க இன்னும் எதுவுமே சொல்லலை. மொபைல் ஃபோன் எப்படி இருக்கும், அந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்குமா, அதை வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸ் நல்லா இருக்குமா, எந்த விஷயமும் தெரியாது. எதுவுமே தெரியாமல் அந்த கம்பெனியை ஆரம்பித்த ஒரு மனுஷர், அதாவது கால் பேய், அந்த ஒரு மனுஷனை வச்சு எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. அதாவது எவ்வளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனி தான் நெக்ஸ்ட் OnePlus. ஒருத்தரை நல்லவன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அதே மாதிரி ஒருத்தன் கெட்டவேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவன் எப்பேற்பட்ட உண்மையிலே நல்லவனா இருந்தாலுமே அது கெட்டவேங்கிறத அவங்களோட அந்த நினைப்பு மாறாது. அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்காரு கால்பே. நல்லவர் அப்படிங்கிற ஒரு இமேஜை, நல்ல இமேஜ் தான், பாராட்ட வேண்டிய விஷயம். இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஒரு சாதனை மக்கள் மனசுல நிற்கிறது பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய சாதனையை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்காக மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். பட் எண்ட் ஆஃப் த டே காசை போட்டு வாங்குறது நீங்க உங்க காசு. அவருக்காக நீங்க காசு போடல, அவர் கம்பெனி ஆரம்பிச்சதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு எந்த விதமான உங்களுக்கு ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்க காசை நீங்க போடுறப்போ மொபைல் ஃபோன் நல்லா இருக்கா, மொபைல் ஃபோன் நம்ம யூசேஜுக்கு முக்கியமா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. கம்பெனி ஆரம்பிச்சவர் நல்லவர்னு அப்படின்னா அவருக்கு கைத்தட்டுகள் பாராட்டுகள்லாம் கொடுத்துட்டு காசு கேட்குறப்போ, தம்பி உன்னுடைய பொருள் நல்லா இருந்தால் நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம இருந்தால் நல்லது. ஸோ அந்த ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க கால்பே இந்த OnePlus ஆரம்பிச்சதுலேருந்தே அவருடைய ஒரே மார்க்கெட்டிங் தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பு கிரியேட் பண்ணுறது. ப்ராடக்டே இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் வாய்டுக்குள்ள ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த ஹைப்புக்குள்ள ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த பிளாக் ஹோல்குள்ள எல்லாருடைய எண்ணங்களையும் சக் பண்றது தான் இந்த மார்க்கெட்டிங் தந்திரம். மிகப்பெரிய ஒரு தந்திரம். இன்றைய மார்க்கெட்டிங் ட்ரெண்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட எடுத்து வச்சு பண்ணலாம். இவரை அப்படியே கொண்டு போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் உட்கார வச்சு அப்படின்னா அவரை வச்சு பாடம் படித்து பின்னாடி வரும் சந்ததியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதும் பயனடைவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இந்த ஹைப்பு கம்பெனி தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிராண்டு தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லது, பிராண்டுக்கு நல்லது, கம்பெனிக்கு நல்லது, பிராண்டு வளர்றதுக்கு நல்லது, ஃபைன். பட் ஆஸ் அ கன்சியூமர் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்புல போய் விழுகாதீங்க. முதல்ல அவசரப்படாதீங்க, யோசிங்க. பிராண்டு ஃபோனை லான்ச் பண்ணட்டும், அவங்களுடைய திறமையை ப்ரூவ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எல்லாரும் போய் வரிசையில் நின்று வாங்குங்க அப்படின்னு நானே சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹைப், இந்த மாயை திரைக்குள்ளே போய் விழுந்துடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம். ஸோ இந்த நத்திங்கை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கால்பே நத்திங் அப்படின்னு கம்பெனி ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா, அவர் ஆரம்பிச்சு இந்த கிரியேட் பண்ண ஒரு ஹைப், ஒரு ப்ராடக்டே இல்லாமல் நத்திங், உண்மையிலே நத்திங் கரெக்டாக பிரிச்சிருக்காரு தம்பி. அந்த ஒரு ப்ராடக்டே இல்லாமல் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிருக்காரு பார்த்தீங்களா. ஆல்ரெடி டிமாண்டு இன்வைட்டா, அந்த இன்வைட் வச்சு தான் நீங்கள் பாஸ் வாங்க முடியுமா, அந்த பாஸ் வச்சு தான் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ப்ரீ புக் பண்ண முடியுமா, ப்ரீ புக் பண்ணதுக்கப்புறமா லான்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாங்க முடியுமா. இந்த மாதிரி ஒரு ஹைப்பு, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்டாலையும் பண்ண முடியல. மிகப்பெரிய பிராண்டை இந்தியா தோத்து போயிருக்கு. எல்ஜி, சோனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை விற்க முடியாமல், HTC இந்தியாவில் ஃபோனை விற்க முடியாமல் புறமுத காட்டிட்டு ஓடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த தனியாளாக ஒருத்தர் நின்று சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப்லாம் வேற வார்த்தைங்க, வேற லெவல். வேற லெவல் அந்த மனுஷன். அந்த ஒரு விஷயத்துக்காகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்க்ஸ், அதாவது சுற்றி இருக்க பயங்கரமான காம்படிட்டிவ் ஷார்க்ஸ் நடுவில் தனித்து ஒரு மனுஷனை சாதிச்சு காமிச்சிருக்காப்புல அந்த மனுஷன். ஸோ அதுக்காக மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள்.
பட் இந்த நத்திங் ஃபோனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த முதல்ல வந்து இந்த ஃபோனில் அவங்க சாய்ஸ் ஆஃப் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 778G ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸரை கொண்டிருக்காங்க. கொண்டிருக்காங்கன்னா இவங்க தான் கொண்டிருக்காங்க இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மோட்டோ H30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் ஃபோனில் வந்த ப்ராசஸர் தான். பட் எதுக்காக ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸரை கொண்டாந்தாங்க? ஒன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்க வந்தப்போவே அவங்க வந்து ஒரு 8 சீரிஸ் மொபைல் ஃபோனை தான் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவர் வந்து கால் பே இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் அட் தி ஃபவுண்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த எண்ணத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்போ நத்திங் அப்படிங்கிறப்போ ஐயோ 8 சீரிஸ் இல்லையே 7 சீரிஸில் லான்ச் பண்ணிட்டாப்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வந்து இதே ப்ரைஸை கொடுக்கலாம், ஆனால் ஏன் ஸ்னாப்டிராகன் 870 சூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஆக்சுவலாக என்னைய கேட்டிங்க அப்படின்னா 778G வந்து நல்ல ஒரு சாய்ஸ். இந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எதுவுமே ப்ரூவ் பண்ணலை இந்த மார்க்கெட்டில், எதுவுமே ப்ரூவ் பண்ணாத இந்த மார்க்கெட்டில் ஒரு டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப், அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலிக்கானுடைய விலையில அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப்பை வாங்கி ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்காக இருக்கும். அந்த கம்பெனி அந்த சப்போஸ் அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராசஸர்னால ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியால எந்திரிச்சு நிற்கவே முடியாது. ஸோ சேஃபான டெசிஷன் சூப்பராக யோசிச்சு ஸ்னாப்டிராகன் 778 அதுவும் வந்து ஒரு சாதாரண ப்ராசஸர்லாம் கிடையாது, நல்ல ப்ராசஸர் தான். 90% மக்களுக்கு அவங்களுடைய யூசேஜுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஸோ நல்ல ஒரு ப்ராசஸரை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 870 வச்சு ஏன் போடலையே, அதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரூவன் ப்ராசஸர் தானே அப்படின்னு கேட்கலாம். பட் ஸ்னாப்டிராகன் 870 கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கூட, ஏன்னா இவங்க ப்ராடக்ட்ல வந்து இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள வந்து வெறும் ப்ராசஸர் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க புதுசா. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளிஃப் எல்இடி, இந்த டிசைன், பல எலிமெண்ட்ஸ் பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்குறப்போ விலை கட்டுக்குள்ள இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவங்க ஸ்னாப்டிராகன் 870 அவங்க சூஸ் பண்ணல. ஸோ விலையும் வச்சுக்கணும், கம்பெனிக்கு ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ கம்பெனி தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 778 இஸ் அ வெரி குட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெரி சேஃப் சாய்ஸ் அண்ட் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். பட் அஸ் அ கன்சியூமர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே போதுங்க. அதாவது எத்தனை பேர் தான் வந்து இந்த மொபைல் ஃபோன் ஸ்னாப்டிராகன் 8 சீரிஸை வாங்கி எத்தனை பேர் கேம் ஆட போறீங்க, எத்தனை பேர் அந்த மொபைல் ஃபோன் வச்சு ராக்கெட் லான்ச் பண்ண போறீங்க, அஸ்ட்ரா பிசிக்ஸோட டேட்டா எல்லாம் நீங்கள் எத்தனை பேர் மொபைல் ஃபோனுக்குள்ள வச்சு கிரன்ச் பண்ண போறீங்க. போதும். அதாவது அதிகமான பவர்ஃபுல் ப்ராசஸர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் ஹீட்டிங் இருக்குது ஆச்சா புச்சா அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி கம்மியான ப்ராசஸர் கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு எனக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இந்த ஸ்னாப்டிராகன் 7 சீரிஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இது வரைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்னாப்டிராகன் 778G கன்சியூமர்ஸ் உங்களுக்கும் அது போதுமான ஒரு ப்ராசஸராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க வந்து ஆண்ட்ராய்டு 12 லான்ச் பண்றாங்க. நத்திங் OS அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்டில் அவங்க வந்து மொபைல் ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. 3 மேஜர் அப்டேட்ஸ், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அவங்க கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. 3ங்கிறப்போ 13, 14, 15 இதெல்லாம் வரணும். பட் ஸ்னாப்டிராகன் 778 அதோடைய தன்மையை பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள யோசிச்சு உள்ளுக்குள்ள போய் இந்த விஷயங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சவங்க என்னன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு 14 அப்டேட் கொடுக்கறது வந்து அது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம், கஷ்டமான விஷயம், ஆல்மோஸ்ட் நியர்லி இம்பாசிபிளான விஷயம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு பார்க்குறப்போ. ப்ராபபிளி ஃபியூச்சரில் அதுக்கான ஒரு சொல்யூஷன் வரலாம். அதுக்கான சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஆண்ட்ராய்டு 14 கொடுக்கலாம், அதை வச்சு அவங்க மைண்டை சொல்லியிருக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸரை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு 14 தாண்டாது. ஆண்ட்ராய்டு 14 வர்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த மொபைல் ஃபோனுடைய சென்சர்ஸ், கேமரா சென்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சோனியினுடைய IMX 766 சென்சர் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கு சாம்சங்குடைய JN1 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் சென்சர் தான் உங்களுக்கு டெப்த் சென்சராகவும் உதவுது போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தான் உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தனியாக இந்த அல்ல கைகள் வைக்கிற வேலையெல்லாம் வைக்கல, அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுகள், பாராட்டுகள். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சோனியினுடைய IMX 471. ஸோ ஹார்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு டாப் அண்ட் ஹார்ட்வேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே தயாரிக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா விஷன் OX அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. சாம்சங்குடைய டிஸ்பிளே அவங்க யூஸ் பண்ணல. பட் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு நமக்கு மொபைல் ஃபோனை பார்த்தா தான் தெரியும். ஆடியோக்குமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் டியூன்ட் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேக் லைட்ல வந்து பல விஷயங்கள் பண்ணீங்க. இந்த மொபைல் ஃபோனை எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த பேக்ல பார்த்தீங்க அப்படின்னு லைட்டை இப்படி விடுறோம் அப்படி விடுறோம், உங்க ரிங் டோனுக்கு ஏத்தாப்புல லைட் எரியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
நல்ல விஷயம் தான். இது வந்து ஒருத்தருடைய பர்சனல் சாய்ஸ். அது பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனல் சாய்ஸ். என்னுடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்னா, என் சாய்ஸ் சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டா, என் சாய்ஸுங்க, என் சேனலுங்க நான் சொல்லுவேன். என்னுடைய சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மொபைல் ஃபோனை நம்ம இங்க டேபிள்ல வைக்கிறோம். வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ மொபைல் ஃபோனை என்னைய பொறுத்த வரைக்கும் நான் டேபிள்ல இப்படி கவுத்தி வச்சேன் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் கவுத்தி வைக்கிறேன். நிமித்தி வைக்கிறேன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிமித்தி வச்சு அதை வர்றப்போ நான் பார்த்துப்பேன். பட் இட்ஸ் டிஃபீட்ஸ் த பர்பஸ். மொபைல் ஃபோனை நான் கவுத்தி வச்சாலுமே அதோடைய இந்த லைட்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். திரும்ப மொபைல் ஃபோனை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலுக்கு இருக்குமே அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்டிவிட்டி சைடில் நான் யோசிச்ச ஒரு விஷயம். பட் பல பேருக்கு இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட்னாலே நம்ம மக்கள் விழுந்துருவாங்க. இது ஆர்ஜிபி லைட்டு கூட கிடையாது, சிங்கிள் லைட்டு தான். அந்த லைட்லாம் பார்த்தப்போ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அந்த ரிங் டோனுக்கு வர்றது, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறப்போ கேமரா ஃப்ளாஷாக கூட உதவுது, வீடியோ எடுக்கிறப்போ ஃபில் லைட்டாக உதவுது அப்படிங்கிறப்போ பல யூஸ் கேஸ் இருந்தாலுமே ஆஸ் அ யூசர் சில பேருக்கு இது பிடிக்காது, சில பேருக்கு அது பிடிக்கவும் செய்யும். இது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எப்படியும் நம்ம ஒரு கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே ஒரு டிபியூ ஜெல் கேஸ் இருக்குது, சார்ஜர் இல்லை, அது வேறு விஷயம், அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் டிபியூ ஜெல் கேஸ் இருக்குது. டிபியூ ஜெல் கேஸ் தவிர தனியாக மொபைல் ஃபோனுக்கான கேஸ் எல்லாம் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் வெளியே தெர்ற மாதிரி தான் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி தேர்ட் பார்ட்டி நீங்கள் கேஸ் ஏதாச்சும் வாங்கி நீங்கள் போடணும்னா அந்த தேர்ட் பார்ட்டியும் நல்ல ஒரு பிராண்டட் தேர்ட் பார்ட்டியாக இருந்தால் அந்த லைட்லாம் வெளியே தர்ற மாதிரி கொடுப்பாங்க. பட் அப்படி இருக்கிறப்போ மொபைல் ஃபோனுடைய அந்த கேஸ் வந்து மொபைல் ஃபோன் உண்மையிலே ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ப்ரொடெக்ட் பண்ணாமல் சப்போஸ் மொபைல் ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சிச்சுன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா? அஃப்கோர்ஸ் அவங்க வந்து தனியாக ஒரு டெம்பர்டு கிளாஸும் விற்கிறாங்க. ஸோ அதுவும் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் மொபைல் ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட்டில் டேமேஜ் ஆச்சுன்னா டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமா? இது எல்லா விஷயங்களும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சர்வீஸ்லாம் எங்கே இருக்குது, எல்லாமே நீங்கள் இருக்கிற ஊரில் சர்வீஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பட் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் இல்லையே அப்படிங்கிறது இந்த ஆப்பிள்காரன் ஆரம்பித்து வச்சான் என்றைக்கோ, அதை சாம்சங்காரன் வந்து பிடிச்சிட்டான். அப்புறம் நிறைய மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரங்க வந்து லைட்டாக ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இந்த சைடில் போனால் நமக்கு வந்து நல்லா அடி உழுகுன்னு தெரிஞ்சு எந்த ஒரு பிரபலமான எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனும் அந்த பக்கம் போகலை. எல்லாரும் சேஃபாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து சரி நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிற டெக் பிளாகர்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து கால்பை வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாரு ஆல்ரெடி. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா சார்ஜர் கொடுக்கலாமா வேணாமா? எனக்கு சார்ஜர் தேவை கிடையாது. நான் ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்குறப்போ என்கிட்ட எக்கச்சக்கமான சார்ஜர் இருக்குது, எனக்கு சார்ஜர் தேவை கிடையாது. ஆனால் என்ன மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 45 வாட்டோ 44 வாட்டோ சார்ஜர் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த சார்ஜர் லான்ச் பண்ணுறப்போ அதை வந்து மொபைல் ஃபோனோட சேர்த்து வாங்குறப்போ ஒரு பண்டில் ஆஃபர், ஒரு சாய்ஸ் கொடுத்து, உதாரணத்துக்கு அது அந்த சார்ஜருடைய விலை 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனோட சேர்ந்து வாங்கினீங்கன்னா 500 ரூபா உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த 500 ரூபா கூட உங்களுக்கு மிச்சமாகும். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்க சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். வயர்லெஸ் சார்ஜருக்கான சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜர் தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு காஸ்ட் இன்னும் ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். வயர்லெஸ் சார்ஜர் கூட எனக்கு முக்கியம் கிடையாது, சார்ஜர்லெஸ் பாக்ஸ் தான் நமக்கு வந்து இங்கே இடிக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அகைன் இன்னொரு பாயிண்ட் சொல்ல விட்டேன். ஸ்னாப்டிராகன் 778G பற்றி நான் பேசுகிறப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த பிக்சல் மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளே அவனே எனக்கு 8 சீரீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை லான்ச் பண்ணால் என்னால் மொபைல் ஃபோனை ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 7 சீரீஸில் மொபைல் ஃபோன் விட்டுட்டு இருக்கான். ஸோ அதில் அகைன் எந்த தப்பும் கிடையாது. இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. அவனுக்கா பிக்சல் அளவுக்கு இதில் கேமராலாம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவ் கேமரா மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அவன் ஹைப் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காக உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா மொத்தமாக வச்சு அடித்து பூசி மூடிட்டு போயிடுவாங்க. ஓவராலாக மொபைல் ஃபோன் எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கா, நீ வாங்கி யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 30,000 செக்மெண்ட்டில் நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா எய்தர் நான் வந்து போக்கோ F4 நான் சூஸ் பண்ணுவேன், இல்லை அதை விட பெட்டரான மொபைல் ஃபோன் மோட்டோரோலானுடைய Edge 30 நான் சூஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஃபீல்டில் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கம்பெனிஸ், ரெப்யூட்டட் கம்பெனிஸ், இவங்களுடைய மொபைல் ஃபோன் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும்
ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கோ இல்லையோ, சர்வீஸ் நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம மைண்டில் வந்து அந்த கம்பெனியோடைய பாரம்பரியம் வந்து செட் ஆயிருச்சு. புது கம்பெனியில் போய் காசை கொட்டுறது, எதுவுமே ப்ரூவ் பண்ணாத ஒரு கம்பெனியில் போய் காசை கொட்டுறது அப்படிங்கிறது நான் பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த உங்களுடைய எண்ணங்கள் நத்திங் ஃபோனை பற்றி உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ தயவு செய்து கையில் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட கம்யூனிட்டியோட ஷேர் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் வளரட்டும். ஸோ இந்த பதிவை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.